அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இரா தெய்வ சிகாமணி, விழுப்புரத்திலிருந்து விவசாயம் பாதுகாப்போம் சேனலுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். நம்மக்கிட்ட சூப்பர் நேப்பியர் விதைக்கரணை விற்பனைக்கு உள்ளது. வேண்டும் என்ற நண்பர்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த மாவட்டத்தில் கேட்டாலும் அனுப்பி வைக்கப்படும். நண்பர் ஒருத்தர் கேட்டார், சூப்பர் நேப்பியர் சொல்கிறீங்களே, சூப்பர் நேப்பியர் என்ன சார்னு கேட்டார். நண்பருக்காக அந்த பதிவு. மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சூப்பர் நேப்பியர் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, அப்போல்லாம் அந்த காலத்தில் விவசாய நிலங்கள் அதிகமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வீடு ஆடு மாடு வளர்த்தாங்க. எல்லாருமே ஆடு மாடு வச்சுக்கிறது பெருமையாக நினச்சாங்க. அதான் சொல்கிறது, அந்த காலத்தில் ஆடு மாடு இருந்தால் வீட்டுக்கு ஒரு 2 மாடு 4 மாடு 5 மாடு வளர்த்தாங்க. அப்போ என்னடான்னா, மாடு வளர்க்குறது அது ஒரு பெருமை. என்கிட்ட மாடு இருக்குது. இப்போ எப்படி நம்ம வீட்டில் கார் இருந்தால் பெருமையாக சொல்கிறோமோ, அந்த காலத்து மனிதர்களுக்கு மாடு இருந்தால் பெருமை. ஏன்னா மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் எல்லாருமே விவசாயம் பண்ணாங்க. இப்போ எல்லோரும் விவசாயம் பண்ணும்போது ஆடு மாடுக்கு எந்த குறையும் இல்லாமல் தீவனம் கிடச்சிருந்தது. புல்லு தானாக போய் மேய்ப்பாங்க. மேய்க்கிறது நிலங்கள் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண ஆச்சுன்னா, காலம் மாற மாற எல்லாம் விவசாயத்தை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சரியான போதுமான விவசாயிகளுக்கு சரியான விலை இல்லை. அதனால் அவங்களால அதை பயிர் பண்ணி அதை லாபம் சம்பாதிக்க முடியலன்றதால இன்றைக்கி பாதி விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டாங்க. அப்படி விவசாயத்தை கைவிட்டால் அப்புறம் விவசாயம் சம்மந்தமான பொருள் இருந்தால் தான் ஆடு மாடு வளர்க்க முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு மாடெல்லாம் பாதி பேர் கைவிட்டாங்க, விற்றுட்டாங்க. என்னடா தானே கைனில் பில்லுகள் இருக்குது, மாடு. குறிப்பாக நம்முடைய தமிழனுக்கு ஒரு பெரிய பண்பு இருக்குது. என்னன்னா, தான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தான் வளர்க்குற ஆடு மாடு வயிறு நிறைய இருந்தால் தான் நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம தமிழருக்கும் பெரிய பெருமை சந்தோஷமாக இருக்கும். ஒரு விவசாயியுடைய சந்தோஷம் ஒரு தமிழன் ரொம்ப இருந்தாவே அந்த பாரம்பரியம் தான் தமிழர்கள் இனம். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் விவசாயத்தை கைவிடுறாங்க, ஆடு மாடு வளர்க்குறத கைவிட்டுறாங்க. இதை பார்த்த நம்ம கவர்மெண்ட்டு இதே போல் போனால் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சொல்லி இந்திய அரசாங்கம், கால்நடை அறிவியல் கழகம் ஆடு மாடை வளர்க்குறதுக்காக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக தயார் பண்ணது தான் இந்த சூப்பர் நேப்பியர் விதைக்கரணை. இந்த நான் சொல்கிறது ஒரு ரகம் மட்டும்தான். நிறையா இருக்குது. ஜிஞ்சுவா இருக்குது, குட்டை நேப்பியர் இருக்குது. நிறைய ரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது கோ4 கோ5 இதெல்லாம் இருக்குது. இது என்னடான்னா, ஊக்குவிக்கிறதுக்காக ஆடு மாடு வளர்க்குறதுக்காக ஒரு கம்மியான இடம் இருந்தால் போதும். இந்த பில்லுடைய தன்மை என்னன்னா, ஒரு தடவை நம்ம அதை விதைக்கரணை போட்டு வளர்த்துட்டோம்னா அதை வெட்ட வளர்ந்துனே இருக்கும். இது வளர்ந்துனே இருக்கும்போது மாட்டுக்கு தேவையான புரோட்டீன் ஒரு 18% தேவையான புரோட்டீன் அதுக்கு இருக்குது. வெட்ட வளர்ந்துனே இருக்கும். அப்போனா உங்களுக்கு ஒரு தடவை அறுத்துட்டோம்னா திரும்ப வளராது. ஆனால் இந்த பில்லுடைய தன்மை என்னன்னா, வெட்ட வளர்ந்துனே இருக்கும். அதுபோல் நம்ம கவர்மெண்ட்டு தயார் பண்ணியிருக்காங்க. இந்திய கவர்மெண்ட் தயார் பண்ணியிருக்காங்க. இதுதான் சூப்பர் நேப்பியரோட தன்மை. இந்த சூப்பர் நேப்பியர் போட்டால் என்ன ஆகுனா, ஆடு நல்லா இருக்கும், மாடு நல்லா பால் கறக்கும். பால் ஒரு கூடி வரும். அந்தளவுக்கு உடம்பு நல்லா மாடு இளைக்காமல் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். ஒரு 18% புரோட்டீன் இருக்குது. ஒவ்வொரு ரகத்துலேயும் அந்த புரோட்டீனுடைய அளவு போதுமானதாக இருக்கும். மாட்டுக்கு திருப்தியாக வயிறு ரொம்ப நல்லாயிருக்கும். மாடு ஆரோக்கியமாக இருக்கும், பால் நல்லா கறக்கும். இதுதான் சூப்பர் நேப்பியர். இது சூப்பர் நேப்பியரோட பில்லுடைய இதுதான் என்னோடய நண்பருக்காக பதிவு. நான் உங்கள் இரா தெய்வ சிகாமணி, விழுப்புரத்திலிருந்து விவசாயம் பாதுகாப்போம் சேனல். என்னென்னா, எல்லோரும் விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணலைன்னா நம்ம நிறைய பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் வருது. பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க, வசதி வாய்ப்போடு இருக்கவங்க எல்லாருமே நம்ம தமிழகத்தில், இந்தியாவில் எல்லாருமே விவசாயத்தை அது ஒரு கம்பல்சரியாக நினச்சி அதை நம்ம பண்ணணும். விவசாயம் பண்ணலைன்னா விவசாயிகள் இல்லைன்னா விவசாய பொருளுக்கு நம்ம கவர்மெண்ட்டு ஊக்குவிக்கணும். அவங்கள விவசாயம் பண்ணுற அளவுக்கு அவங்கள தூண்டணும். அந்தளவுக்கு பொருளுக்கு நல்ல விலை கொடுத்தாங்கன்னா விவசாயம் செய்வாங்க. விவசாயம் பாதுகாப்போம், மனிதாபிமானம் வளர்ப்போம். நான் உங்கள் இரா தெய்வ சிகாமணி. நம்மகிட்ட சூப்பர் நேப்பியர் விதைக்கரணை விற்பனைக்கு உள்ளது. வேண்டும் என்ற நண்பர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.